महेश्वराय नमः। ओम वामदेवाय नमः। ओम विरूपाक्षाय नमः। ओम कपर्दिने नमः। ओम नीललोहिताय नमः। கொஞ்சம் பேர் இங்க வாங்க. கொஞ்சம் ஓம் பயஸ்வில்லை நமஹ. ஓம் மத்யகபலப்ரதாய நமஹ. ஓம் ஸ்ரீப்ரதாய நமஹ. பூ போடுங்க, பூ போடுங்க. பூ கொஞ்சம் எடுத்துட்டு வந்து புஷ்பம் வந்து போடுங்க. புஷ்பம் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா புஷ்பத்தை வந்து கோமாதாக்கு போடலாம். கந்தம் ச மனோஹரம் ரூபம் தாஸ்யாமி தே. ஒரு ஊதுவத்தி அங்க ओम श्री कामधेनवे नमः। गोमात्याये नमः। महालक्ष्मी स्वरूपिण्ये नमः। कल्पवृक्षकस्वरूपाये नमः। गोपनंदन प्रियाये नमः। सर्वमंगल दीपं संदर्शयामि।
तन्नो केतु प्रचोदयात् अधिदेवता नक्षत्रदेवता राशिदेवता सहिताय केतुग्रहाय स्वाहा आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्य च राघवे केतवे स्वाहा ओम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्य च राघवे केतवे स्वाहा ओम परस्परस्वरे எடுக்கண்ணா ओम शक्ति ओम शक्ति योग संबोधे
महालक्ष्मी नमोस्तुते सिद्धिबुद्धिप्रदे देवी मुक्तिमुक्तः महालक्ष्मी नमोस्तुते सिद्धिबुद्धिप्रदे देवी मुक्तिमुक्तिप्रदायिनी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणे विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं அந்த ஓமகுண்டத்திலே இருக்கக்கூடிய சாநித்தியத்தை மறுபடியும் கலசத்திலே வர வைத்து கையால முப்பெரும் தேவிகளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்ம பிரார்த்தனையோட நம்ம பண்ணறதுக்கு முயற்சிக்கலாம். இப்ப நம்ம பார்க்கிற பாரத மாதாவோட பேர் வந்து சைத்தன்ய பாரத மாதா, ஸ்டாச்சு ஆஃப் சம்பூர்ண பாரத். 2 வருஷம் முன்னாடி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூஜ்ய சர்சன் சாலக்ஜி மோகன்ஜி பாகவத்ஜி மூலமா கும்பாபிஷேகம் பண்ண பாரத மாதா. சுவாமிஜி கையால அபிஷேகத்தை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே நல்லா பிரார்த்தனையோட இருக்கலாம். स्वामीजी கையால चैतन्य பாரத மாதாவுக்கும் காஷ்மீர புரவாசினி சாரதா தேவிக்கும் ஸ்வர்ண லட்சுமி தேவிக்கும் இப்ப அபிஷேகம் பண்ற இந்த அற்புதமான காட்சியை வந்து நம்ம चैतन्य பாரத மாதாவோட சந்நிதியில வந்து நம்ம எல்லாருமே இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு அற்புதமாக
நவராத்திரி சத்சங்கத்துல நம்ம எல்லாருமே கலந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். குருவோட அனுகிரகமும் பகவானோட அனுகிரகமும் நம்மளுக்கு பரிபூர்ணமா இருக்கு. குழந்தைகளோட கலை நிகழ்ச்சி இது எல்லாமே நம்ம அதோட சேர்ந்து இந்த அபிஷேகத்தில் கலந்துக்க போகிறோம். स्टैच्यू ऑफ संपूर्ण भारत भारत माता नामकरण चैतन्य भारत माता इधर पार्टींगना ஒரு பக்கம் சிந்து சாகரம் ஒரு பக்கம் கங்கா சாகரம் கீழே ஹிந்து சாகரத்தோட இந்த பாரத மாதா यमानांग्रि पद्मे स्वांगच्छाया विदुतामृतवर वाक्सवित्री वसीनाथ मुख्यामरवर पूज्यमाने विद्यां शुद्धां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मह्यम् कल्याणौ पार्वती प्राबल्यं नेतु कामो यदि वरवक्षमां शृङ्गशैले संस्थाप्याचां प्रचकरे बहुविधनुदिवे सात्वमित्वर्तसूला विद्यां शुद्धां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मह्यम् पापौकं त्वं सयित्वा बहुजनिरसितं किञ्च पुण्यालिमाराध्ये सम्पाद्यास्तिक्य बुद्धिं श्रुतिगुरुवचनैष्मादरं भक्तिदार्ढ्यम् देवाचार्य द्विजातिष्वभिमनुलिवके गावकीने निदान्तम् विद्यां शुद्धां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मह्यम् सच्चिद्रूपात्मनो मे श्रुतिमनन निदिध्यासनान्यासु मादः सम्पाद्य स्वान्तमेतत्रुसियुधमनिशं निर्विकल्पे समादौ तुङ्गाधीराङ्गराजत्वरगृहविलसत् सक्रराजासनस्ते विद्यां शुद्धां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मह्यम्
विद्यां शुद्धां च बुद्धिं कमलजटैले सत्वरं देहि मह्यम् ओम श्री गुरुभ्यो नमः வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் கொள்ளை இன்பம் குளவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பாள் கொள்ளை இன்பம் குளவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பாள் உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தேன் ஓதும் வேதத்தின் உள் நின்றொழிவார் உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தேன் ஓதும் வேதத்தின் உள் நின்றொழிவார் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்தொ பொருளாவாள் மாந்தர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள் மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் மாந்தர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள் மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள் கீதம் பாடும் கிளியின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள் கோதகன்ற தொழிலுடதாகி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் கோதகன்ற தொழிலுடத்தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் ஈத்தலைத்தின் எழிலிடையுற்றால் ஈத்தலைத்தின் எழிலிடையுற்றால் இன்பமே வடிவாகிட பெற்றால் இன்பமே வடிவாகிட பெற்றால் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் வர்ணிகாக்கு இன்னொரு முறை எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணுங்க. இந்த பக்கம் இப்ப அடுத்ததாக இங்க நம்ம எல்லாரும் வந்து நவராத்திரி விசேஷத்திற்கு கூடி இருக்கிறோம். நவராத்திரியா? நவராத்திரினா என்னதுடி? 3 தெய்வங்களை வழிபடுறதுதான் நவராத்திரின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன தெய்வம்? சக்தி வாய்ந்த தெய்வம் துர்கா, அழகு தரும் தெய்வம் லக்ஷ்மி, அறிவு தரும் தெய்வம் சரஸ்வதி. நவராத்திரி 9 நாள் கொண்டாடுவோமே, அதானே? ஆமா, அதுதான். முதல் 3 நாள் துர்காவை வழிபடுவோம், 2வது 3 நாள் லக்ஷ்மியை வழிபடுவோம், கடைசி 3 நாள் நம்ம சரஸ்வதியை வழிபடுவோம். ஆளுக்கு ஒண்ணு சொன்னா யாராச்சும் ஒருத்தர் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நான் சொல்றேன். தீமையை வென்று நன்மையை நிலைநாட்டுவதே இதன் முக்கிய நோக்கம். இந்த பண்டிகை ஆன்மீக புதுப்பித்தலுக்கும் மனித வாழ்க்கைக்கும் அவசியமான ஆற்றலை பெற உதவுகிறது. ஆன்மீகம்னு சொல்றீங்க, அது எப்படி மனித வாழ்க்கையோட கனெக்ட் பண்றீங்க? மனித வாழ்க்கை மொத்தம் 3 வகைகள்: தமஸ், ரஜஸ், சத்வம். தமஸ் குணங்களை நீங்க நம்ம துர்காவை வழிபடுவோம், ரஜஸ் குணங்களை பெற நம்ம லக்ஷ்மியை வழிபடுவோம்,
சத்வகுணத்தை வந்து நிலைச்சு இருக்க நம்ம வந்து சரஸ்வதியை வழிபடுவோம். என்னடி 3 குணம்னு சொல்ற, மனுஷ வாழ்க்கைன்னு சொல்ற, ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ற? நான் இப்போ கரெக்டாக சொல்கிறேன், ஓகேவா? தமஸ் குணம்னா சோம்பேறியாக இருப்பாங்க, வெகுலியாக இருப்பாங்க, அவங்க தான் தமஸ் குணம்னு சொல்லுவாங்க. இந்த தமஸ் குணம் வந்து நீங்கணும்னா நம்ம யாரை வழிபடணும்? துர்காதேவியை நம்ம வழிபடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சத்ரபதி சிவாஜிக்கு வந்து 0 to ஹீரோ, ஆனால் அவர்கிட்ட வந்து அந்த டைமில் ராஜ்யமே இல்லை. அப்போ அவர் யாரை வழிபட்டாரு? பவானி அம்மனை வழிபட்டாரு. பவானி அம்மனை வழிபடும் போது அவர் என்னென்ன கேட்டாருன்னா, வீரமும் விவேகமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் வேண்டிக்கிட்டாரு. அவர் வேண்டிக்கிட்ட அதுக்கப்புறமா அவர் வந்து அவருக்கு ராஜ்யத்தை ஆடுறதுக்கான சக்தி அவருக்கு கிடைச்சது. அதே மாதிரி விவேகானந்தர் வந்து பவதாரிணி அம்மனை வழிபட்டார். நம்ம குருஜி மட்டும் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே வந்து வைராகியம், விவேகம், ஞானம் வேணும்னு வழிபட்டிருப்பார். ஃபர்ஸ்ட் சின்ன வயசுலேருந்து அவர் இப்போ வரைக்குமே அதான் வழிபட்டிருப்பார். நம்மளோட ஆன்மீக கலாச்சாரத்தை சிகாகோவில் எல்லார் மத்தியிலையுமே அவர் வந்து ஸ்டார்டிங் அப்ரோச் அவரோடது எப்படி இருந்தது தெரியுமா? டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னார். அப்போ அந்த கரகோஷம் இருந்துச்சு, 10 நிமிஷத்துக்கு அந்த கரகோஷம் அப்படியே இருந்துச்சு. அந்த அவரோட ஸ்பீச்சை கேட்ட அடுத்த நிமிஷத்துலேருந்து அந்த உலகமே நம்ம பாரதத்தை திரும்பி பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்பீச் அவரோடது. அதுக்கப்புறம் ரீசெண்டாக கூட இப்போது சிந்தூர் ஆப்ரேஷனோட ஸ்பீச் நம்ம கேட்டிருப்போம்ல, அது ப்ரெஸ் மீட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு 2 இராணுவ பெண் அதிகாரிகள் பேசியிருப்பாங்க. அந்த 2 பெண் அதிகாரிகளுமே வந்துட்டு ஏன் பேசுகிறாங்கன்னா, அவங்களும் அதில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அந்த தாக்குதல் எப்படி இருந்துச்சுன்றத அவங்க அதில் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ வீரமும் அந்த தைரியமும் அவங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துச்சு, அவங்க வந்துட்டு அந்த துர்க்கை தேவியை வந்துட்டு வழிபட்டதுனால அவங்களுக்கு அந்த சக்தி கிடைச்சிது. அப்போ நம்மளும் வந்துட்டு அவங்கள வழிபட்டோம்னா நம்மளுக்கும் அந்த சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம பாரதம் வந்து வீரமும் விவேகத்தோடையும் இருக்கணும்ன்றதுனால தான் நம்ம நவராத்திரி துர்கா தேவியை வந்துட்டு நம்ம வந்து பூஜிக்கிறோம். தமஸ் குணம் சொல்லிட்டேன். அப்ப அடுத்த 2 குணம் ரஜஸ் குணம். இப்ப நான் சொல்றேன். நம்ம சாஸ்திராலயத்தில் செப்டம்பர் 11ஆம் தேதி ஸ்வர்ணலக்ஷ்மியை சுவாமிஜி ஸ்வர்ண பூமி பாரதம் என்று பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சுவாமிஜி ஒரு விஷயம் பண்ணால் அது எவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல. அதே மாதிரி இப்போ நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நிர்மலா சீதாராம்ஜி, அவர் வந்து நம்மளோட நவராத்திரி முதல் நாள் வந்து நம்மளோட ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காரு. சுவாமிஜி எப்பயுமே சொல்லிட்டே இருப்பார்ல, ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டையும் ஒவ்வொரு குண்டுமணி தங்கமாச்சு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட அம்மா அப்பா நம்ம யாரையாச்சும் வந்து நம்மளை தங்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதை வந்து நம்ம எல்லாரும் பார்க்குறோம். இப்போ உலகத்தையே காப்பாற்றக்கூடிய ஒருத்தர் வந்து நாராயணர். அவர் கூடயே லக்ஷ்மி இருக்கிறதுனால நம்ம லக்ஷ்மியை வழிபட்டா நமக்கு ஐஸ்வர்யம் எப்பயும் நம்ம கூடயே இருக்கும். ரஜஸ் முடிஞ்சிருச்சு. சத்துவம் யாருன்னு சொல்ல போறா? வேற யாரு? நான் தான். சத்வம்க்கு எக்ஸாம்பிளே நம்ம சுவாமிஜி தான். எனக்கு சரஸ்வதி பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சுவாமிஜி சொன்ன ஒண்ணுதான் ஞாபகம் வந்தது. நவராத்திரியில வந்து நம்ம எல்லா கடவுளையும் வந்து நோட்டீஸ் பண்ணோம், அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா சரஸ்வதி மட்டும் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க படிச்சவங்க. ஸோ படிப்புக்கு எப்பவுமே வந்து தனி மரியாதை இருக்கு. சொல் செயல் சிந்தனை இது 3ம் சேர்ந்ததுதான் வந்து ஆர்ஜவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொல் செயல் சிந்தனை இது 3ம் எப்போ ஒன்னா செயல்படும் அப்படின்னா ஞானத்தப்பதான் செயல்படும். ஸோ ஞானத்தை தரக்கூடிய கடவுள் தான் வந்து சரஸ்வதி மாதா. நம்ம சுவாமிஜி ஆகஸ்ட் 8 அப்போ காஷ்மீர புரவாசினி சாரதா தேவியை பிரதிஷ்டை பண்ணாரு. நம்ம சுவாமிஜி எதுவுமே ரீசன் இல்லாம பண்ணுவாரா? கிடையாது. அப்ப எதுக்கு இதை பிரதிஷ்டை பண்ணாரு அப்படின்னா, காஷ்மீர்ல சாரதா தேவி கோவில் வந்து 2027க்குள்ள பிரதிஷ்டை ஆகணும் அப்படிங்கிற அவருடைய சங்கல்பத்துக்காக அவர் வந்து இதை பிரதிஷ்டை பண்ணாரு. 37
கோவில் வரணுங்கிற சங்கல்பம்காக அதை பிரதிஷ்டை பண்ணாரு. அது வந்துச்சுன்னா கல்வி முறையில மாற்றம் வரும். சோ அப்போ பாரதம் சம்ஸ்கிருதி பாரதமா மாறும். பராவித்யா அப்பராவித்யா அப்படின்னு 2 வித்யா இருக்கு. அந்த 2 வித்யாக்குமே வந்து ஞானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இப்போ மட்டும் இல்லை, அப்பவும் இருந்திருக்கு. அது இதை விட பன்மடங்கு சிறப்பாகவே வந்து இருந்திருக்கு. நம்மளோட சித்தர்கள்லாம் வந்து விண்வெளி, வான்வெளி, மருத்துவம் அப்படின்னு பல விஷயத்துல இன்னும் சிறப்பாகவே இருந்திருக்காங்க. சொல்ல போனா ஔவையார் அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பவே அவங்க வந்து ஆட்டம்ஸை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ நவகிரகங்கள் வந்து நம்ம கோவில்ல இருக்கு. அதுதான் இப்போ நம்ம வந்து சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய பேராகிராஃப், இவ்வளோ பெரிய பேசேஜ் பேசணும்னா ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்ததை வந்து ரீஎம்பசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட நோக்கம். சரி, இப்போ சரஸ்வதி தானே இந்த 3 நாள் கொண்டாடணும். அப்ப சரஸ்வதியை பத்தி பேசலனா எப்படி? சரஸ்வதியோட ஒரு கையில வந்து வித்யா, இன்னொரு கையில வந்து அக்ஷமாலா, இன்னொரு கையில வந்து அமிர்த கலசம், இன்னொரு கையில சின்முத்ரா இருக்கும். இதெல்லாம் சும்மாவா இருக்கு? இதெல்லாம் ஒன்னொன்னு இண்டிகேட் பண்றது. வித்யா வந்து ஞான யோகமை இண்டிகேட் பண்ணும். அக்ஷமாலா வந்து கர்ம யோகமை இண்டிகேட் பண்ணும். சின்முத்ரா வந்து நிஷ்டைக்காக இருக்கு. அமிர்த கலசம் வந்து மோட்சம்கான இண்டிகேஷன். அவங்க வந்து ஹோல் எம்பாடிமெண்ட் ஆஃப் வேதா. இது வந்து கமலச்ச தைத்தாஷ்டகம்ல வந்து சொல்லியிருக்காங்க. இதுல சரஸ்வதி வந்து நம்ம எப்போ சரஸ்வதியோட பிக்சர் பார்த்தாலுமே அவங்க ஒயிட் கலர்ல ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒயிட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா சத்துவத்தை குறிக்குது. அதே மாதிரி ஆரஞ்சு கலர் அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா வைராகியமா குறிக்குது. நம்ம எங்க இந்த ஆரஞ்சு ஒயிட் காம்பினேஷனை பார்த்திருக்கோம்? நம்மளோட யூனிஃபார்ம்ல. கரெக்ட். அந்த மாதிரி சுவாமிஜி நமக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. ஹரி ஓம். சரி, எல்லாத்த பத்தியும் சொன்னீங்க, 10வது நாள் பத்தி எதுவுமே சொல்லலையே. விஜயதசமி யார் சொல்வா? அது நம்ம பிரியாக்கா சொல்லுவாங்க. நவராத்திரியோட கடைசி நாள் தான் விஜயதசமி. பேர்லயே விஜயம் இருக்கு. இந்த வெற்றி நாள் எதுக்குன்னா வீரம், விவேகம், ஞானம் இந்த 3ம் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி அடைய முடியும். நவராத்திரியோட 10வது நாள், அதனால வெற்றி நாளா நம்ம விஜயதசமியா கொண்டாடுறோம். நம்ம குருகுலம் மாணவர்களுக்கு அடிக்கடி சுவாமிஜி என்ன சொல்வாரு? எதை வெல்லணும்னா ரஜஸ் தமசை வென்று சத்வத்தை நிலைநாட்டணும். ஞானத்துக்கு போகவும் ஒரு விஷயத்தை முழுமையாக்கவும் நமக்கு சரஸ்வதி மாதா அருள் வேணும். ஒரு செயலை வெற்றி அடையணும்னா நம்ம சுவாமிஜி சொன்ன பொன்மொழி, முதலில் ஒரு வெற்றியை உண்டாக்கு, வெற்றியை தரும், உனது வெற்றிக்காக பாடுபடு, உனது வெற்றிக்காக நான் பிரார்த்திக்கிறேன். ஒரு விஷயத்தை பண்றப்பதான் இறையருள் குருவர்களோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரியும். பிரார்த்தனா பிரயத்தனா அதுதான் வாழ்க்கையில முக்கியமான விஷயம். அதற்கு தான் நம்ம நவராத்திரி கொண்டாடுறோம். எல்லாருக்கும் நவராத்திரி நமஸ்காரங்கள். நம்ம பாரத மாதாவோட சந்நிதியில அழகான தெய்வீகமான கன்னியா பூஜையை வந்து நம்ம எல்லாருமே வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 கன்னியா குழந்தைகள் இங்கே இருக்காங்க. எல்லா ஊர்லேருந்தும் குழந்தைகள் வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பால சம்ஸ்கார சமிதி குழந்தைகள் இருக்காங்க, பாரதி நகரோட குழந்தைகள் இருக்காங்க, வெளியூர்லேருந்து குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ சுவாமிஜி வந்து கன்னியா பூஜை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த பார்க்குற காட்சியே வந்து ஒரு அரிதான தெய்வீகமான ஒரு காட்சி. क्षेमाय पुनरागमनाय बाला त्रिपुरसुन्दरी अम्बिकाय नमः।